ஆன்மீகவேல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட அரசி யோக பிரபவம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு நம்ம சுக்கிர பயிற்சி பார்க்க போறோம். சுக்கிர பயிற்சி அப்படின்னா என்ன? அத பத்தி எங்களுக்கு ஒரு பொது பலன் சொல்லிடுங்க. பொதுவா சுக்கிர பயிற்சி வருது அப்படின்னா எத்தன வருட காலங்கள் இருக்கும்? யார் யாருக்கு என்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம பின்னாடி 12 ராசிக்கும் பார்க்க போறோம். பொதுவா சுக்கிர பயிற்சினா என்ன? சுக்கிர பயிற்சி வர்றதுனால நம்மளுக்கு என்ன மாரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க மேம். பொதுவா பார்த்தீங்கன்னா, சுக்கிர பயிற்சி 1 மாதம் மட்டும் தான் இருக்கிறது. ஆனா, அந்த 1 மாதத்திலேயும் பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு பலன்களுக்கு உண்டான ஒரு அடித்தளம் போட்டுட்டு போயிருவாரு. அவர்தான் சுக்கிர பயிற்சி. இப்ப எப்ப வராரு அப்படின்னா, ஜூன் மாசம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். இந்த 1 மாதத்துல புதுசா அதாவது சுக்கிரன யாருக்கு காரகத்துவம் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஆடை, ஆபரணம், ஒரு பிரம்மாண்டம்னாலே நம்ம சுக்கிர பகவான தான் சொல்லலாம். அதனால புதுசா ஆடை, ஆபரணம் வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா போட்டி போடுவாங்க. புதுசா ஆஃபீஸ் போறது, புதுசா தொழிற்சாலை, புதுசா வீடு கட்டுறது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த 1 மாதத்துல இந்த பார்லர் வச்சிருக்கிறவங்க, அதாவது பெண்கள் சம்மந்தப்பட்ட அனைத்துமே நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போகும். ஏன்னா சுக்கிரனுக்கு இன்னொரு காரகத்துவம் பெண்கள சொல்லுவாங்க. ஸோ நறுமணம் சார்ந்த பொருட்கள், இது அனைத்துமே ஒரு வெற்றி ஒரு நார்மலா இருக்கு. இன்னைக்கு தான் கடைய ஓப்பன் பண்ணியிருக்கேன்பா. எனக்கு வருமானம் வருமா இல்லையான்னு கேட்கறதுக்கு இந்த 1 மாதத்துல பார்த்தீங்கன்னா, அடிச்சு அவங்க பிரான்ச்சஸ் போடுற மாரியான ஒரு பெரிய மாற்றத்த குடுப்பாரு. முக்கியமா இந்த கலை, கவிதை இந்த மாரியான துறைகள்ல, நாடகத் துறையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்த கொண்டு வருவாரு. இது இது நார்மலா ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீட்ல நான் அது ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரணும், ஒரு அழகா கொண்டு வரணும் அப்படிங்கிற புது புது யோசனைய கொண்டு வரவர் தான் சுக்கிரன் பகவான். இவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா, ஒரு பார்வை தான். அந்த ஒரு பார்வையிலேயும் பலவித மாற்றத்தையும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இடத்தையும் பார்க்குறாரு. அவர் அதே இடத்துல இருந்து ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது பலன்கள் மாறுபடும். ஸோ அவங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தேவையான அனைத்து பலன்களையும் அந்த 1 மாதத்துல கொடுக்குறவர்னா சுக்கிர பகவான் தான். ஓகே. பொதுவா இந்தந்த ராசிக்கு சுக்கிர பயிற்சி வந்தா, இந்தந்த ராசிக்கு கூடுதல் பலன் இருக்கு. அப்படி ஏதாவது பொதுவா சொல்ல முடியுமா? பொதுவா பார்த்தீங்கன்னா, மெயினா சொன்னது பார்த்தீங்கன்னா, இப்ப புனர்பூசம் 3ல இருக்கிற ஆ சுக்கிரன் பகவான் மிதுன ராசியில இருக்காரு. அவர் புனர்பூசம் 4ஆம் பாதமான கடக ராசிக்கு வராரு. பொதுவாகவேவும் ஒரு புதிய முயற்சி எல்லாமே வெற்றியை கொடுக்க போறாரு. ஒரு பிரம்மாண்டமான வெற்றி. அதுவும் பெண்களுக்கு உண்டான மாதம் சொல்லி இத சொல்லலாம். ஏன்னா, இதே இது ஆண்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா, பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் பண்றவங்க, அதாவது ஒரு ஒரு துணி கடையா இருக்கட்டும், ஒரு நகை கடையா இருக்கட்டும், இந்த மாதிரியான பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் பண்றவங்களும் ஒரு மேன்மை அடையறதுக்கு உண்டான ஒரு பொதுவான ஒரு முன்னேற்றத்த குடுக்குறது தான் சுக்கிரன் பயிற்சி. அதாவது இந்த சுக்கிர பயிற்சியில பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, அதே கடகத்துல குரு பகவான். அது ஒரு ஒரு சுபகுருன்னு சொல்லுவாங்க. இயற்கை சுபராவே இருக்கிறவர் தான் குரு பகவான். அது மட்டும் இல்லாம குரு பெயர்ச்சி வேற இந்த ஜூன் 2ஆம் தேதி பிறக்குது. அப்படிப்பட்ட குரு பகவானோட தான் சுக்கிரன் பகவான் இணைஞ்சிருக்காரு. ஏற்கனவே ஒரு பெரிய பாசிட்டிவான ஒருத்தர் தான் குரு. அப்படிப்பட்ட ஒருத்தரோட சுக்கிரன் பகவான் இணையும்போது, ஒரு பெரிய மாற்றம் என்ன சொல்றா ஒரு மன நிம்மதி கிடைக்க போகுது. ஒரு நார்மலா இருக்கிற ஒரு பெர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் அழகுபடுத்திக்கவே மாட்டாங்க. என்ன அழகுபடுத்த ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போனாலும் பரவால்ல. ரொம்ப சிம்பிளா இருக்க விரும்புவாங்க. ஆனா, அவங்கள பத்தி பின்னாடி நெறைய வார்த்தைகள் பேசி ரொம்ப காயப்பட்டுருப்பாங்க. ஆனாலும் என்ன, இல்ல வேணாம் பரவால்ல அவங்க சொன்னாலும் என்ன அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மாற்றமே யோசிக்க மாட்டாங்க. ஆனா, அவங்க சார்ந்தவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு ராசிய பொறுத்தளவு, அவங்களுக்கே அந்த மாற்றம் கொண்டு வரணும்னு நெனைப்பாங்க. அவங்கள அவங்களே அழகுபடுத்திக்கிறணும். அதன் மூலமா அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ, இந்த டைம்லலாம் நம்மள அழகுபடுத்தக்கூடாது, வேண்டாம். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அழகு சாதன பொருட்கள் மேல விருப்பம் இருக்கிறவங்க, ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறவங்க ரொம்பவே கான்ஃபிடன்ஸா இருப்பாங்க. நார்மலா இருக்கிற பெர்சன விட அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. இப்ப அந்த மாற்றம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிறது, தன்னைத்தானே ஒரு நம்பிக்கைக்கு, ஒரு பெண்கள் சார்ந்த விஷயத்துல ஒரு வெற்றி, தைரியம் கிடைக்கக்கூடிய மாற்றமா, அதுவும் குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால, பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் இந்த பெயர்ச்சி. அடுத்ததா விருச்சிக ராசிக்காரர்களுக்காக பார்க்க போறோம். ஸோ இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்துல விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப பாசமா இருப்பாங்க அவங்க. எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேச விட்டுட்டு எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ நெறைய வாக்குகள்லாம் குடுப்பாங்க. அந்த வாக்குகள்ல எப்படி காப்பாத்துவாங்களா? இல்ல வாக்கு குடுக்கறதுனால எதுவும் பிரச்சனையில மாட்டிப்பாங்களா? ஆ விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிர பெயர்ச்சி இவங்க 7ஆம் பார்வையா 3ஆம் இடத்த பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது 9ஆம் இடத்துல தான் சுக்கிரன் பகவானும் இருக்கிறாரு. இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா,
எல்லா ராசிலையுமே ஏதாவது ஒரு பெயர்ச்சியில நல்லா இருந்தோன்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. பரவாயில்லப்பா ஏதோ உசுரோடையாவது இருந்தோன்னு சொல்லி. ஆனா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமாவே அடி மேல அடிபட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு துரோகத்தையும், ஒரு அவமானத்தையும் இவங்களுடைய பேச்சினாலயும், இவங்களுடைய வாக்கு குடுத்து அத சரியா பண்ண முடியலன்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்த படுத்துட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்த குடுக்குது. இவங்க சொன்ன சொன்ன செயல செஞ்சு முடிச்சுருவாங்க. இவங்க ஏற்கனவே பட்ட துரோகத்துக்கு, அவமானத்திற்கு பதில் குடுக்குற மாதிரியான ஒரு கம்பேக்கா தான் அந்த விருச்சிக ராசிக்கு சுக்கிர பெயர்ச்சி சூப்பரா இருக்குது. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானம். 9வது இடம் வந்து வந்து பாக்கியஸ்தானம். அவரு என்ன ஒரு மாற்றத்த குடுக்குறாருன்னா, இதுவரைக்கும் இவங்க என்னதான் உழைச்சு ஓடா தேய்ஞ்சாலும், தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னுடைய குடும்பத்திற்குன்னு உழைச்சு ஓடா தேயும். ஆனா, அதுக்கு உண்டான வருமானம் இவங்களுக்கு கரெக்ட்டா வரல. ஆனா, அது குழந்தைகளுக்கு மத்தியில ஒரு ரெஸ்பான்ஸும் கரெக்ட்டா இல்ல. ஒரு குழந்தையா இருக்கட்டும், ஒரு உறவுகளா இருக்கட்டும், எந்த இடமா இருந்தாலுமே அவங்களுடைய தேவைக்கு என்னன்னு பார்த்துற்கு உண்டான ஒரு மைண்ட்லயே தான் இருந்தாங்க. சுயநலமா இருக்கிற மாரியான ஒரு சிச்சுவேஷன். அதிலயே நெறைய இவங்க கஷ்டப்பட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி ஒரு பெரிய மாற்றத்த குடுக்குது. குழந்தைகளுக்கு மத்தியில ஒரு கேரிங்க கொண்டு வராங்க. "நீ சும்மா உட்கார்ந்து இருந்தாலே போதும்பா, நான் உங்களுக்கு வருமானத்த குடுக்குறேன்னு" ஒரு வயதானவங்களுக்கு உண்டான ஒரு பெரிய பலன். அவங்களுக்கு இன்சூரன்ஸ் வர்றதுக்கு உண்டான அமைப்பு. ஏன்னா இன்சூரன்ஸ் பணம்லாம் இவங்களுக்கு வந்து சேர்ந்திருக்காது. இன்னொன்னு பென்ஷன் பணம். அதெல்லாம் இந்த காலகட்டம் இவங்களுக்கு வந்து சேரப்போகுது. இது ஒரு 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 ஆணா இருக்கட்டும், ஒரு பெண்ணா இருக்கட்டும், அவங்களுக்கு வரக்கூடிய பணம், அவங்களுடைய வேலை மாற்றம், அதன் மூலமா ஒரு பதவி உயர்வு, இது அனைத்திலுமே பெரிய மாற்றத்த கொண்டு வர போறாரு இந்த சுக்கிர பெயர்ச்சி. ஓகே மேம். இவங்களுடைய தொழில் ஸ்தானங்கள்லாம் எப்படி இருக்கு மேம் இந்த காலகட்டத்துல? தொழில் வந்து பார்க்கும்போது, நார்மலா ஒரு வேலைக்கு போறவங்களுக்கு உண்டான வருமானம் சூப்பரா இருக்கு. இதே இது அவங்க தொழில் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னா, தொழில்ல அடிமேல அடிபட்டு நெறைய அதாவது இவங்க ஏற்றுமதி, இறக்குமதி பண்றது, அ நெறைய விஷயங்கள் வந்து ஒரு வெளியூருக்கு அனுப்புறதுக்கு உண்டான இது பார்க்கும்போது, அதிலயே நெறைய ஏமாற்றத்த பார்த்துருப்பாங்க. தெரிஞ்சவங்களேவும் அதில நெறைய இவங்கள மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு தொழில்லன்னு சொல்லி. ஏன்னா நம்பி உள்ள உட்டுருப்பாங்க. பரவால்லப்பா என் சொந்தம் தானே! நீயும் சேர்ந்து தொழில் பண்றியா? எனக்கு உதவியாருன்னு சொல்லி. அவங்க மூலமாவே நெறைய ஏமாற்றத்த பார்த்ததுனால, இப்ப என்ன ஆகும் அப்டின்னா, யாரையும் நம்பவே முடியாத ஒரு சூழல்ல இவங்க இருப்பாங்க. தன் கையே தனக்கு உதவிங்கிற மாரி, இப்ப இவங்க போல்டா எந்திரிச்சு உட்காரக்கூடிய ஒரு தைரியம் இவங்களுக்கு வரும். ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தைரியம், வீரியத்த பார்க்குறாரு. 3ஆம் பார்வையா பார்க்குறாரு. 7ஆம் பார்வையா 3ஆம் இடத்த பார்க்கும்போது, என்ன ஒரு அமைதியா இருந்தாங்களோ, எவ்வளவு தூரம் அடித்தடிய வாங்கி கொண்டு இருந்தாங்களோ, எல்லாத்தையும் திருப்பி குடுக்குற மாரியான ஒரு பெரிய தன்னம்பிக்கை, தைரியம் வரப்போது. தொழில்ல வந்து இவங்கள ஓட விட்டு விரட்டணும்னு நெனச்சவங்களுக்கு மத்தியில, அதே இடத்துல தொழில்ல ஒரு சூப்பரா கம்பேக் குடுக்க போறாங்க விருச்சிக ராசி நேயர்கள். ஓகே மேம். இவங்களுக்கு வந்து சகோதர, சகோதரிகளோட சப்போர்ட் வந்து இந்த காலகட்டத்துல கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். முக்கியமா சொல்லப்போனா, இளைய சகோதரர், சகோதரி. இவங்களுக்கு என்ன பண்ணாலும் சரி, உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருக்கிறேன். எதுனாலும் பண்ணுங்க. அது என்ன வயதா இருந்தாலும் சரி, ஒரு சிறு குழந்தையா இருந்தாலும் சரி, அ என்ன ஒரு இளைய இளைய சகோதரியோட குழந்தையா இருக்கட்டும், இல்ல இளைய சகோதரருடைய குழந்தையா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வகையில இவங்களுக்கு ஒரு உதவியா இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு ஆதாயமா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்ப அவங்க ஏற்படுத்தி தருவாங்க. ஓகே மேம். இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்துல இவங்க எந்த கோவிலுக்கு போயிட்டு வரது சிறந்த பலன் தரும்? விருச்சிக ராசிய பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா, மெயினா அவங்க வழிபடக்கூடிய தெய்வம் ரொம்பவே இஷ்ட தெய்வம்னு சொன்னா முருகப்பெருமான் வழிபாடு தான் சொல்லலாம். சிவன் வழிபாடும் பண்ணுவாங்க. மெயினா முருகன் வழிபாடு தான். எங்கேயாவது இடத்துல ஒரு விஷயம் பண்ண போறாங்க, இல்ல ரொம்ப டயர்ட் ஆகி போய் ஒரு இடத்துல உட்கார்ந்தாலே, "அப்பா முருகா" அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு முருகர் வழிபாடே ரொம்ப மிகச்சிறந்த வழிபாடா இருக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு வழிபாடு பண்ணா ரொம்ப நல்லது. அதுவும் பாலபிஷேகம் வாங்கி குடுக்குறாங்க. ஏதாவது ஒரு செயல் பண்ண போறேன், செய்ய போறேன் அப்படின்னா, வழிபாடு பண்ணா ரொம்பவே சிறப்பா இருக்கும். ஓகே மேம்.